சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் கூறி காட்டுகின்றார், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. அந்த நிகழ்வு என்னவென்றால் முழு பூமியும் உசுப்பப்படக்கூடிய நாள். ஸுல்ஸிலத், ஸில்ஸால் என்றால் பூமி அதிர்ச்சி. அல்லாஹ் முழு பூமியையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் பூமியின் ஒரு பகுதி அல்ல, உலகத்தின் ஒரு பகுதி அல்ல, ஜப்பான் அல்ல, ஸ்ரீலங்கா அல்ல, அரபு முழு பூமியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உசுப்ப தொடங்குவார். பூமி அசைய 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 அசைந்து கொண்டே இருக்கும் பூமி. பூமிக்கு மேல் எதுவுமே மீயாது. யார் மீய போகிறார்கள்? இந்த பாரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டார். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. பாரிய பூமி அதிர்ச்சி. இது எதிர்காலத்தில் நடக்கும். இது இன்னும் நடக்கவில்லை. இந்த பூமி அதிர்ச்சிக்கு பிறகு இந்த உலகத்தில் யாரும் மீதமாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே, சூரா ஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. الله சொல்கிறார், மனிதர்களே, எதையாவது நீங்கள் பயப்பட வேண்டும் என்றால் இதை பயப்படுங்கள். எதை? இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். கடைசி நாளுடைய பூமி அதிர்ச்சி மிக பிரமாண்டமானது. பூமி அதிர்ச்சி ஒன்று வர இருக்கிறது. மனைவிக்கு சொல்லி வையுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லி வையுங்கள். விஞ்ஞானிகள் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ் சொல்லிவிட்டார். யார் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இந்த பூமி அதிர்ச்சியை நாளை எதிர்பார்க்கலாம், அடுத்த கிழமை எதிர்பார்க்கலாம், எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டார். இதை நாம் குடும்பங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும், ஊரவர்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும். இந்த பூமி அதிர்ச்சியை அல்லாஹ் சொல்கிறான், பயந்து கொள்ளுங்கள். இந்த பூமி அதிர்ச்சி வந்தால் 3 நிகழ்வுகள் நடக்கும் உலகத்திலே. முதலாவது, يوم تذهل كل مرضعة عما أرضعت. பால் கொடுக்கும் தாய் பிள்ளையை மறப்பாள். பால் கொடுக்கும் தாய் பிள்ளையை மறக்கக்கூடிய நாள். இரண்டாவது, وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. வயிற்றில் பிள்ளையை சுமந்த தாயின் பிள்ளை அந்த நாளின் அகோரத்தால் அப்படியே கீழே விழுந்துவிடும். மூன்றாவது, وَتَرَى النَّاسَ سُكَارَى. முழு மனிதர்களும் போதையில் இருப்பதை பார்ப்பீர். போதை எல்லோருக்கும். وَمَا هُمْ بِسُكَارَى. உண்மையில் போதை அல்லாது. وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ. அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடினமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பூமி அதிர்ச்சியை அதற்கு தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும். உலகம் இன்று எத்தனையோ விடயங்களுக்கு தயார்படுத்துகிறது. ஏழ்மைக்கு எதிராக எத்தனையோ போராட்டம். ஊருக்குள் நோய் வரக்கூடாது,
டெங்கு வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, தண்ணி பிரச்சனை வரக்கூடாது, வெள்ளம் வரக்கூடாது என்பதற்கு எத்தனையோ திட்டங்களை உலகம் வகுத்திருக்கிறது, வடிகான்களை வகுத்திருக்கிறது. வெள்ளம் வரக்கூடாது, டெங்கு வரக்கூடாது என்பதற்கு வீடு வீடாக சோதனை நடக்கிறது, நெலும்புகளை அழிக்கின்றது. ஏழ்மை வரக்கூடாது, விவசாயம் செத்துவிடக்கூடாது என்பதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடக்கிறது. ஆனால் சகோதரர்களே, கண்ணியமிக்கவர்களே, சொற்ப அற்ப விடயங்களுக்கு இவ்வளவு பாரிய முயற்சி என்றால், இவ்வளவு பாரிய பூமி அதிர்ச்சி வருவதற்கு முன்னால் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கும் உலமாக்கள் தான் முயற்சியில் இறங்க வேண்டும். உலமாக்களுடைய கடமை இது. உலமாக்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். குர்ஆனை ஓதி காட்டி இந்த பூமி அதிர்ச்சி நடந்தால் அதற்கு பிறகு ஏழ்மையும் இல்லை, அதற்கு பிறகு நோயும் இல்லை, அதற்கு பிறகு எதுவும் இல்லை, அடுத்த வாழ்க்கை தொடங்கிவிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த சிறியொரு சூரா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அதற்கு பிறகு வஅக்ரஜத்தில் அர்து அத்காலஹா, பூமி தனக்குள் இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் வெளியே கக்க ஆரம்பிக்கும். தங்க பாலங்கள், வெள்ளி பாலங்கள், முத்துக்கள், பூமிக்குள் இருக்கும் அனைத்து பொக்கிஷத்தையும் பூமி வெளியே கக்கும். وَأَخْرَجَتِ الْأَرْضُ أَثْقَالَهَا, கல்லன் வருவானாம், கை வெட்டப்பட்ட கல்லன் வந்து சொல்லுவானாம், இந்த பணத்திற்காக தானே எனது கை வெட்டப்பட்டது. பணத்திற்காக சண்டை பிடித்து குடும்பங்கள் துண்டிக்கப்பட்டவன் வந்து சொல்லுவானாம், இந்த பணத்திற்காக வேண்டிதானே குடும்பங்களை பிரிந்தோம். ஆனால் ஒருவர் கூட ஒரு தங்க துண்டை எடுத்து செல்ல மாட்டார்கள். ஏன்? தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பணத்திற்கும் பெறுமதி இல்லாமல் போய்விடும். அனைத்தையும் பூமி கற்க ஆரம்பிக்கும். وَأَخْرَجَتِ الْأَرْضُ أَثْقَالَهَا وَقَالَ الْإِنسَانُ مَا لَهَا, மனிதன் கேட்பானா, பூமியே என்ன நடந்துச்சு உனக்கு? பூமியே என்ன நடந்துச்சு உனக்கு? ஏன் இவ்வாறு உசும்புகிறாய்? ஏன் இவ்வாறு தனக்குள் இருக்கும் பொக்கிஷங்களை எல்லாம் தூக்கி வெளியே போடுகிறாய்? மாலஹா, என்ன நடந்தது? ஏனென்றால் சகோதரர்களே, பூமி அல்லாஹ்வுக்குரியது. பூமி அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றும். அது يَوْمَئِذٍ تُحَدِّثُ أَخْبَارَهَا يَوْمَئِذٍ تُحَدِّثُ أَخْبَارَهَا, பூமி பேச ஆரம்பிக்கும் மனிதர்களோடு. பூமி பேசுமா? பூமி பேசும். அல்லாஹ் சொல்கிறார், கடைசி காலமாகும் பொழுது அனைத்தும் பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஓநாய் பேசியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மாடு பேசியது. ஒரு மனிதன் மாட்டுக்கு மேல் ஏறி பிரயாணம் செய்தான். மாடு அந்த மனிதனோடு பேசியது. அல்லாஹ் பேசக்கூடிய பலத்தை கொடுத்தான். சொன்னது மாடு, நான் பிரயாணத்துக்கு படைக்கப்படவில்லை, நான் படைக்கப்பட்டது வேளாண்மை செய்வதற்கு. சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், நான் நம்புகிறேன், அபூபக்கர் நம்புகிறார், உமர் நம்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஓநாய் பேசியது. ஓநாய் ஒரு ஆட்டை பிடித்தது. ஆட்டிடையன் ஓநாயின் வாயிலிருந்து ஆட்டை பறித்தெடுத்தான். ஓநாய் சுத்த அரபியிலே கேட்டது, இடையனே, எந்த பாதுகாவலர்களும் இல்லாத அந்நாளில் நீ என்ன செய்வாய்? இடையன் சொன்னான், சுப்ஹானல்லாஹ், ஓநாய் பேசுகிறதா? ஓநாய் சொன்னது,
நான் பேசுவது ஆச்சரியம் அல்ல. யஸ்ரிப் என்ற இடத்திலே முஹம்மது என்ற ஒரு நபி வந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் மிக ஆச்சரியமானது. உடனே அந்த இடையன் தனது ஆடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனா முனவ்வரா புறப்பட்டார். மதீனாவுக்கு வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்தார். நபி அவர்களிடம் சொன்னார் இந்த விடயத்தை, யா ரசூலல்லாஹ், ஒரு ஓனா என்னோடு பேசியது. சகோதரர்களே, அல்லாஹ் மிருகங்களை பேச வைத்தார் ஒரு காலத்திலே. கடைசி காலத்திலே கற்கள் பேசும், கல்லுகள் பேசும், செருப்பின் வாறுகள் பேசும், பூமி பேசும், அனைத்துக்கும் அல்லாஹ் பேசும் சக்தியை கொடுப்பார். இவைகளை விட ஆச்சரியம், நம்முடைய தொடைகள் அல்லாஹ்வுடன் பேசும். கியாமத்துடைய நாளையில் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. வாய்களுக்கு நாம் முத்திரையிடுவோம், கைகளும் கால்களும் நம்முடன் பேசும். அல்லாஹ்வுடன் பேசும். அல்லாஹ் பேசும் சக்தியை கொடுப்பார். சகோதரர்களே, பூமி பேசும். என்ன சொல்லும்? யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா. பூமி சொல்லும் பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா. அல்லாஹ் தான் வஹி அறிவித்தார், இவ்வாறு நடக்கும்படி, இவ்வாறு செய்யும்படி, உசும்பும்படி. பூமி உசும்பினா என்ன நீய போது? ஏது மீதமாக போது? சகோதரர்களே, அன்றோடு குடும்பம் முடிந்து விட்டது, நண்பர்கள் முடிந்து விட்டார்கள். ஒவ்வொருவர்களும் தனித்தனியதான் அவரவர்களுடைய அமல்கள் தான் பதில் சொல்ல போகிறது. இந்த பயங்கர நாளை எதிர்பார்த்திருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சொன்னால் அணுவளவும் சந்தேகம் கிடையாது. இந்த நாளைக்காக தயாராகுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனது வயது கூடிவிட்டது, எனது எலும்புகள் எல்லாம் இத்து போய்விட்டது, ஏதாவது ஓதுவதற்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாமீமுடைய சூறாக்களை ஓது என்றார்கள். அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஹாமீம் எல்லாம் ஓதுவதற்கு என்னால் முடியாது யா ரசூலல்லாஹ், வேறு ஏதாவது படித்து தாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சப்பிஹ் இஸ்ம என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை ஓது என்றார்கள். சப்பஹ லில்லாஹ் என்று தொடங்கக்கூடிய சூறாக்களை ஓது என்றார்கள். அப்பொழுதும் அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அதுவும் எனக்கு கஷ்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற இந்த சூறாவை ஓது என்றார்கள். இந்த சூறா உனக்கு போதும். இந்த சூறாவுக்குள் பயப்படாத மனிதனும் பயப்படுவதற்கு விடயம் இருக்கிறது. எவ்வளோ பாவம் செய்யக்கூடியவனும் திருந்துவதற்கு இந்த சூறாவுக்குள் விடயம் இருக்கிறது. தௌபா செய்யாத ஒரு சமூகம் தௌபா செய்வதற்கு தூண்டக்கூடிய விடயம் இந்த சூறாவுக்குள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த சூறாவை ஓதிக்கொள், இது உனக்கு போதும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் மதிமயக்கத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவர்களுடைய மயக்கமும் தெளியும் நேரம் இந்த நேரம். உலக மயக்கம் எந்த அளவு பாரதூரமானது. தொழுகைகள் கூட வீணடிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் போகிறது, மயக்கத்திலே சமூகம் வாழ்கிறது. சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அன்னாசு நியாமுன் வ இதா மாது இன்தபஹு. உலகத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது மரணம் வருமோ அப்பொழுதுதான் விழித்துக் கொள்ளுவார்கள். மயக்கத்தை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை மறந்து உலகத்தில் வாழ்ந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறந்து பூமியில் வாழாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையில் எடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ்பவனுக்கு பேர்தான் முஃமின்.
சகோதரர்களே, இந்த பாரிய பூமி அதிர்ச்சியோடுதான் உலகம் அழிந்துவிடும். உலகம் அழிந்துவிடும். உலகத்தில் எதுவுமே இருக்காது. சகோதரர்களே, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதி விடுவார்கள். உலகத்தில் எதுவுமே மீதமாக இருக்காது. அல்லாஹ் மாத்திரம் மீதமாக இருப்பார். மலக்குகள் மீதமாக இருப்பார்கள். அல்லாஹ் அனைத்து மலக்குகளை மௌத்தாக்குவார். கடைசியாக 10 மலக்குகள் மீதமாக இருப்பார்கள். அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அழைத்து கேட்பான், மலக்குல் மௌத், இப்பொழுது யார் மீதம்? சொல்லுவார்கள், ஜிப்ரீல் மீதமாக இருக்கிறார், மீகாயில், இஸ்ராஃபீல், அஸ்ராயில். அல்லாஹ் சொல்லுவார், அனைவர்களை மௌத்தாக்கு. எல்லோரும் மௌத்தாகுவார்கள். அல்லாஹும் மலக்குல் மௌத்து மீதமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவார், நீயும் மௌத்தாகு. அல்லாஹ் மாத்திரம் மீதமாக இருப்பான். 40 ஆண்டுகள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் அந்த காலத்தில் தான் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி யார் வசம் இருக்கிறது? யாருக்கு ஆட்சி சொந்தம்? ஐனல் முத்தகப்பிரூன ஃபீய, பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே? ஐனல் ஜப்பாரூன ஃபீய, கொடுங்கோல் ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் எங்கே? கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய கதை முடிந்துவிடும். உலகத்துடைய செய்தி முடிவுறும். அது எவ்வளவு பெரியவராக இருக்கலாம், எவ்வளவு உயர்ந்த நாடாக இருக்கலாம், அனைத்துக்கும் முடிவு இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் 2வது சூரை ஊதுவார்கள். 2வது சூரை ஊதியதோடுதான் திரும்ப அல்லாஹ் எல்லோரையும் எழுப்பாட்டுவான். இந்த பூமி அப்பொழுது இருக்காது. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இந்த பூமி அல்லாத ஒரு பூமி அல்லாஹ் உருவாக்குவான். அது பிரம்மாண்டமான பூமி. அந்த பூமியில் கட்டிடங்கள் இருக்காது. அந்த பூமியில் எதுவுமே இருக்காது. அந்த பூமியில் தான் அல்லாஹ் அனைவர்களையும் எழுப்பாட்டுவான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் 2வது சூரை ஊதியதோடு யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாதா, சூரை ஊதியதோடு திரும்ப எழும்புவார்கள். எவ்வாறு மழை பெய்ததோடு செத்த பூமி முளைக்கிறதோ, மழை தண்ணி விழுந்த பொழுது செத்த பூமிகள் எல்லாம் முளைக்கிறதோ, சகோதரர்களே, அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். மனித மரங்கள் முளைக்க தொடங்கும். மனித மரம் முளைப்பதற்கு நாள் தேவையில்லை. நாம் சொல்லுவோமே, நேற்று பெய்த மழைக்கு இன்று முளைத்த காளான் என்று. ஏன்? இரவுக்கடையில் வெகு சீக்கிரமாக வளரும் காளான். இந்த காளானை போன்று மழை பெய்ததோடு மனித உருவங்கள், மனித உடம்புகள் முளைக்க தொடங்கும். மிக வேகமாக முளைக்க தொடங்கும். உயிரற்ற உடம்புகள். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதியதோடு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூருக்குள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அந்த சூருக்குள் வந்துவிடும். அந்த விசாலமான சூரை ஊதியதோடு அனைத்து உயிர்களும் உடம்புகளை வந்து சேரும். தமிழர்களின் உயிர்கள், பௌத்தர்களின் உயிர்கள், முஸ்லிம்களின் உயிர்கள், அனைத்து உயிர்களும் உடம்புகளை வந்து சேரும். சேர்ந்ததோடு வித்தியாசமான பூமி, வித்தியாசமான உலகம். இப்பொழுதுதான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான், யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாதா, கூட்டம் கூட்டமாக பிரிந்து ஓடத் தொடங்குவார்கள். எங்கு ஓடுவது சகோதரர்களே? எங்கு ஓடுவது? ஜும்மா முடிந்ததற்கு பிறகு வீட்டுக்கு ஓடலாம். காலை வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்பலாம். எங்கு ஓடுவது? தனி மைதானமாக இருக்கும். ஓடுவார்கள், ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அஷ்தாதா. சகோதரர்களே, முஸ்லிம்கள் சீதேவிகளாக மாறுவார்கள். முஸ்லிம் அல்லாத அனைவர்களும் மூதேவிகளாக மாறுவார்கள். அல்லாஹ் யஹூதிகளிடம் கேட்பான், யஹூதிகளே என்ன தடமாறுகிறீர்கள்? சொல்லுவார்கள், யா அல்லாஹ்,
தாகமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், செல்லுங்கள், தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை தேடி தேடி செல்லுவார்கள். காணல் நீரை போன்று தோன்றும். கடைசியில் அனைத்து யகூதிகளும் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். அனைத்து நசாராக்களும். அல்லாஹ் கேட்பான், யாரை வணங்கினீர்கள்? சொல்லுவார்கள், அல்லாஹுடைய மகன் உஸைரை வணங்கினோம். அல்லாஹ் சொல்லுவான், இப்பொழுது என்ன தேவை உங்களுக்கு? தாகமா இருக்கிறது யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், தண்ணீரை தேடி செல்லுங்கள். தண்ணீரை தேடி புறப்படுவார்கள். வெகு தூரத்தில் தண்ணீர் விளங்கும். ஆனால் தண்ணீர் அல்லாது நரகம். முழு நசாராக்களும் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். முழு சிலை வணங்கியவர்களும் நரகத்துக்கு செல்லுவார்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் மீதமாக இருப்பார்கள். அல்லாஹ் முஸ்லீம்களிடம் கேட்பான், நீங்கள் யாரை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? முஸ்லீம்கள் சொல்லுவார்கள், காலா காலம் நாம் இபாதத் செய்த அல்லாஹுவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, முஸ்லீம்களும் கூட்டம் கூட்டமாக பிரிக்கப்படுவார்கள். முஸ்லீம்களில் ஹராத்தை செய்தவர்கள் வேறு, முஸ்லீம்களில் தொழாதவர்கள் வேறு, முஸ்லீம்களில் ஹஜ் செய்யாதவர்கள் வேறு. முஸ்லீம்களும் அஷ்டாதா கூட்டம் கூட்டமாக பிரிக்கப்படுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தின் நிகழ்வு இவ்வளவுதான். அன்றிலிருந்துதான் அனைத்துமே தொடங்குகிறது. உலகத்தில் சகோதரர்களே, மார்க்கம் உள்ளவனாக வாழ்ந்தவன் சீரேவி. யார் மார்க்கத்தை வெறுத்தானோ, யார் மார்க்கத்தை கசப்பாக பார்த்தானோ, இவன் மூதேவியாக மாறக்கூடிய நாள் அந்த நாள். அல்லாஹுடன் யாரும் பேச முடியாது. யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாதா லியுரவ் அஅமாலஹும். அமல்களை பார்ப்பதற்காக பிரிந்து பிரிந்து செல்லுவார்கள். சகோதரர்களே, செய்த அமல்கள் பாதுகாக்கப்பட்டு அப்படியே இருக்கும். செய்த அமல்கள், அது ஒரு சுப்ஹானல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபகீருக்கு ஒரு ரூபா கொடுத்தாலும் சரி, ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஒரு சீமந்தி கொடுத்தாலும் சரி, ஒரு தவறு செய்தாலும் சரி, ஒரு பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான், யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாதன் லியுரவ் அஅமாலஹும். அமல்களை பார்ப்பதற்காக வருவார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையை விளையாடி விடாதீர்கள். உலகத்தை விளையாட்டாக ஆக்கி விடுவார்கள். அவர்களுக்கு பின்னால் நாம் செல்ல தேவையில்லை. நமக்கென்று அல்லாஹ் குர்ஆனிலே உபதேசம் செய்திருக்கிறான். நாம் இப்படித்தான் இந்த பூமியில் வாழ வேண்டும், இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறான். இந்த பூமியில் நாம் வந்தது சகோதரர்களே, உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு. இந்த பூமியில் அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு சகோதரர்களே, அல்லாஹுடைய தீனை இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டும். இஸ்லாத்துடைய வெளிச்சத்தை இந்த பூமியில் உருவாக்க வேண்டும். அனைத்து முஸ்லிம்களுடைய கடமை சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, தொழில் செய்வது, சாப்பிடுவது, வீடு கட்டுவது, இந்த உலகத்துடைய தேவைகள். இந்த தேவைகளை நோக்கமாக ஆக்கிவிடாதீர்கள். மிருகங்களும் சாப்பிடுகின்றன, பறவைகளும் சாப்பிடுகின்றன. உலகத்தில் அனைத்துமே வீடு கட்டுகின்றது. வீடு கட்டுவது வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. சாப்பிடுவது வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. கல்யாணம் முடிப்பது வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. முஸ்லீம்களின் வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? வாழும் இடங்களை இஸ்லாமிய நகரங்களாக மாற்ற வேண்டும். நான் வாழக்கூடிய இடங்களை இஸ்லாமிய ஊர்களாக மாற்ற வேண்டும். நமக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய காபிர்களுக்கு இஸ்லாத்துடைய தூதை தெளிவுபடுத்த வேண்டும். நிரந்தர நரகவாதியாக ஆகுவதை விட்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பாவுடைய மகன். அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்திலே சகோதரர்களே, அலி ரலியல்லாஹுடைய வாப்பா அபூ தாலிப், அலி ரலியல்லாஹுடைய நானா ஜாஃபர், அலி ரலியல்லாஹுடைய அடுத்த தம்பி தாலிப், அடுத்தவர் அகீல். சகோதரர்களே, 4 ஆண் பிள்ளைகள்.
2 பெண் பிள்ளைகள் ஜுமானா, இதே போல உம்மு ஹானி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பாவுடைய மக்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுமானா, உம்மு ஹானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்குள் எடுப்பதற்கு தான் முயற்சி செய்தார்கள். ஏனென்றால் இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. இன்று முஸ்லிம்கள் மறந்து மயக்கத்தில் வாழக்கூடிய காலம். இஸ்லாத்தை எவ்வாறு பரப்பலாம், இஸ்லாத்தை எவ்வாறு பேசலாம் என்று வெட்கப்படக்கூடிய காலம். வெட்கப்பட தேவையில்லை. முஸ்லிம்களே, இருக்கக்கூடிய இடங்களில் இஸ்லாத்தை பேசுங்கள், இஸ்லாத்தை பரப்புங்கள். மௌத்தாகுவதற்கு முன்னால் ஒவ்வொருவர்களும் இஸ்லாத்தை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளுக்குள் 1,24,000 பேரை உருவாக்கினார்களா இல்லையா? 23 ஆண்டுகளுக்குள் 1,24,000 பேரை உருவாக்கினார்கள். இன்று நமது வயது 35, 45. நாம் ஒருவரை கூட இன்னும் இஸ்லாத்துக்கு எடுத்ததாக இல்லை. இஸ்லாத்துக்கு எடுக்கும் நிறுவனங்கள் நமது ஊருக்குள்ளும் இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்களிடமும் இல்லை, பேசாதவர்களிடமும் இல்லை. இது முஸ்லிம்களுடைய காலாகால பழக்க வழக்கம். ஒவ்வொரு பள்ளிவாசலும் உடைத்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. பள்ளிக்குள் இடத்தை வையுங்கள். இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசலுடைய தூண் ஈச்ச மரத்துடைய தூணாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது பிடித்து வந்தால் பள்ளிவாசல் தூணிலே கட்டுவார்கள். 3 நாள் முஸ்லிம்களை பார்த்ததோடு இஸ்லாத்தை தழுவுவார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துடைய தூதை நாம் முழு உலகத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும். முழு காபீர்களிடமும் பேச வேண்டும், தைரியமாக பேச வேண்டும். மத மாற்றத்தை பற்றி சொல்லவில்லை, நான் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிறேன். இஸ்லாத்தை சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவர்களுடைய பொறுப்பு. ஆனால் அல்லாஹ் நம்மிடம் கேட்க போகிறான், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு நீ என்ன செய்தாய்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். அலி ரலியல்லாஹுடைய நானா ஜாஃபரை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். அலி ரலியல்லாஹுடைய தம்பி அகீலை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். தாலிபை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். உம்மு ஹானி, ஜுமானா. சகோதரர்களே, அலி ரலியல்லாஹுடைய வாப்பா அபூ தாலிப் இவரை இஸ்லாத்துக்கு எடுப்பதற்கு பல முயற்சி செய்தார்கள். அவருடைய சக்கராத்து வரை முயற்சி செய்தார்கள். கடைசி நேரம், அபூ தாலிபுடைய உயிர் பிரியும் நேரம், அபூ தாலிபிடம் மன்றாடினார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். பெரியப்பா, கலிமாவை சொல், உனக்காக அல்லாஹ்விடம் நான் வாதாடுவேன். கடைசி வரை கலிமாவை சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நபியுடைய இன்னொரு பெரியப்பா அப்பாஸ் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களை 8 வயது முதல் 40 வயது முதல் வளர்த்த உங்களுடைய பெரியப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாதா? நபி அவர்கள் சொன்னார்கள், பெரியப்பாவே, என்னுடைய சிபாரிசால் தான் அபூ தாலிபுடைய நரக வேதனை குறைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஆக குறைந்த நரக வேதனை அபூ தாலிபுக்குத்தான். நரகத்துடைய 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை அணிந்ததோடு அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் நரகத்துடைய கடைசி வேதனை. வாப்பாவை தவிர அவ்வளோ பேரை இஸ்லாத்துக்குள் எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இதில் ஜாஃபர் பின் அபி தாலிபை நபி அவர்கள் எத்தியோப்பியாவுக்கு அனுப்பினார்கள். ஜாஃபர் பின் அபி தாலிபை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பினார்கள். அந்த காலத்தில் மக்காவிலிருந்து எத்தியோப்பியா கடல் மார்க்கமாக செல்ல வேண்டும். எத்தியோப்பியாவுக்கு சென்ற ஜாஃபர் பின் அபி தாலிப்
என்ன செய்தார் தெரியுமா? எத்தியோப்பியாவுடைய மன்னனோடு இஸ்லாத்தை பேசினார். எத்தியோப்பியாவுடைய மன்னனோடு இஸ்லாத்தை பேசினார். இஸ்லாத்தை பேசி எத்தியோப்பியாவுடைய மன்னனுடைய பேர் தான் நஜாஷி. நஜாஷி மன்னருக்கு இஸ்லாத்துடைய அழைப்பை கொடுத்தார். இஸ்லாத்தை பேசினார். நஜாஷி இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, எவ்வளவு பாரிய ஒரு சேவை! ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு இஸ்லாம் பேச வேண்டுமா இல்லையா? இன்று ஏன் வெட்கப்படுகிறோம் இஸ்லாத்தை பேசுவதற்கு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பேசுங்கள். இந்த நாட்டுடைய பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு அதுதான். இஸ்லாத்தை தெளிவுபடுத்துங்கள். சண்டைக்கு செல்லாதீர்கள். யாருக்கும் ஏசாதீர்கள். எந்த கடவுள்களுக்கும் ஏச தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கடவுள்களுக்கு ஏசாதீர்கள், அவர்கள் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு ஏசி விடுவார்கள். இஸ்லாத்தை பேசுங்கள். எக்காலத்திலும் இஸ்லாத்தை பேசலாம். பௌத்தர்களோடு பேசலாம், இந்துக்களோடு பேசலாம், கிறிஸ்தவர்களோடு பேசலாம், யூதர்களோடு பேசலாம், எல்லோரோடும் பேசலாம் இஸ்லாத்தை. இஸ்லாம் சாந்தி மார்க்கம். இஸ்லாம் அனைவர்களுக்கும் விளங்கும் மார்க்கம். அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் இஸ்லாத்தை பேசலாம். சகோதரர்களே, யாரும் விதிவிலக்கில்லை. யாரும் விதிவிலக்கில்லை. முழு பேருடைய கடமை இது. இஸ்லாம் விளங்குமாக இருந்தால் இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. சகோதரர்களே, இந்தியா 700 ஆண்டுகள் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தது இந்தியாவை. இந்தியாவுடைய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தாயிஃபிலே இருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சாச்சாவுடைய மகன்தான் முஹம்மது பின் காசிம். இந்த முஹம்மது பின் காசிமை தயாரித்து இஸ்லாத்தை படித்துக் கொடுத்து 17 வயதிலே முஹம்மது பின் காசிமை கப்பலிலே அனுப்பினார்கள் இந்தியாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்தியாவுக்கு இஸ்லாம் வரவில்லை. சகோதரர்களே, நபியுடைய காலம் மிக குறுகிய காலம். நபியுடைய காலத்துக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்தது. முஹம்மது பின் காசிம் சிந்து நதி ஊடாக இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றினார். ஏனென்றால் சகோதரர்களே, வரலாறை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதரை இஸ்லாம் சொல்வதற்கு பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம் என்றால் இந்தியாவை இஸ்லாத்துக்குள் எடுப்பது என்பது சாதாரண விடயமா? முஹம்மது பின் காசிமுக்கு பிறகு அரேபிகள் இந்தியாவை ஆண்டார்கள். அதற்கு பிறகு சகோதரர்களே, கஸ்னவி ஆப்கானிஸ்தானிலிருந்து மஹ்மூத் கஸ்னவியுடைய குடும்பம் இந்தியாவுக்கு வந்தது. இந்தியாவுக்கு வந்து தில்லி முதல் சகோதரர்களே அனைத்து இடங்களும் முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடமாக இருந்தது. அக்காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்திருக்கவில்லை. இந்தியாவின் முல்தான், குஜராத், ஹைதராபாத் முழு இடங்களும் முஸ்லீம்களுக்குரியது. அதில் தான் சொல்கிறார்கள் மெட்ராஸ், சென்னை இருக்கிறது. இந்த மெட்ராஸ் சென்னை அல்ல, அது மெட்ராஸ் மதரசா. மதரசாக்கள் உருவாக்கப்பட்ட இடம்தான் மெட்ராஸ். காலப்போக்கில் இது மெட்ராஸாக இருக்கக்கூடாது, முஸ்லீம்களுடைய வரலாற்றை மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் மெட்ராஸுக்கு சென்னை என்ற பெயர் மாற்றப்பட்டது. சகோதரர்களே, தில்லி அல்ல, தில்ஹி. தில்ஹி அது முஸ்லீம்களுடைய அரபு பெயர். தில்ஹி காலப்போக்கில் தில்லியாக மாற்றப்பட்டது. கல்கத்தா முஸ்லீம்களுடைய நகரம், காலப்போக்கில் அது கொல்கத்தாவாக மாற்றப்பட்டது. பொம்பை, பொம்பை அல்லது மம்பஅல் உலூம், அறிவுகளின் ஊற்றுக்கண், உலமாக்கள் வாழ்ந்த இடம் பொம்பை. கடைசி காலத்தில் மம்பா என்ற பொம்பையாக மாற்றப்பட்டது. ஒவ்வொரு ஊர்களும் முஸ்லீம்கள் அக்காலத்தில் வந்து கஸ்னவியுடைய குடும்பம் வந்து இந்தியாவை ஆண்டார்கள். சகோதரர்களே, கஸ்னவியுடைய குடும்பத்திற்கு பிறகு அதற்கு பிறகு வந்தார்கள் முகலாய மன்னர்கள், மகோலிகள் வந்தார்கள். இந்தியாவுக்குள் வந்து இந்தியாவை ஆண்டார்கள். மன்னர் ஷாஜஹான், மன்னர் அக்பர் போன்றோர்
மன்னர் ஹுமாயூன் போன்றோர் இந்தியாவை ஆண்டு இஸ்லாத்தை இந்தியாவிலே பரப்பினார்கள். கடைசியாக வந்த ஓரங்கசீப் என்ற மன்னர் இந்தியாவிலே 50 ஆண்டுகள் ஒரு ஆலிமாக இருந்து இந்தியாவிலே ஆட்சி செய்தார். ஓரங்கசீப் இந்தியாவின் மூல முடுக்கைக்கெல்லாம் உலமாக்களை அனுப்பினார். சகோதரர்களே, ஓரங்கசீப் அந்த காலத்தில் வாழ்ந்த பாரியோர் ஆலிம் ஃபதாவா ஆலம்கீர் என்ற ஒரு கிதாபை எழுதினார். இந்தியாவிலே ஹனபி மதுஹபின் சட்டத்தை நிலைநாட்டினார். ஒவ்வொரு சட்டமும் உலமாக்களால் நிர்வகிக்கப்பட்டது இந்தியா. கடைசியாக சகோதரர்களே, ஓரங்கசீப் அனைத்து தொழிலையும் விட்டுவிட்டு குர்ஆன் எழுதி விற்க தொடங்கினார். ஓரங்கசீப் தனது 50-60 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவை இஸ்லாமிய நகரமாக மாற்றினார். காலம் போக போக சகோதரர்களே, இந்தியாவை எவ்வாறு கைப்பற்றுவது என்று யோசித்தார்கள். முஸ்லிம்களுடைய கைகளில் இந்தியாவை பறித்தார்கள். பறித்து சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஒரே நாளில் அதாவது 90,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன்? உலமாக்களுக்குத்தானே வரலாறு தெரியும். ஸ்ரீலங்காவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் என்றால் வரலாறு தெரியாதவன் மறுப்பான். ஆலிம்கள் மறுக்க மாட்டார்கள். ஸ்ரீலங்காவில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் என்பது முழு உலமாக்களுக்கும் தெரியும், முழு முஸ்லிம்களுக்கும் தெரியும். வரலாறு தெரியாதவனுக்குத்தான் தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியது இந்த மலையில் தான், நமது நாட்டில் தான். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அனைத்து கிறிஸ்தவர்களும் இந்த வரலாறு இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் தான் இந்த மலையில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இடம் இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவிலிருந்து 60 தடவை ஹஜ்ஜுக்கு நடந்து சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய கபர் தான் இந்தியாவில் இருக்கிறது, ராமேஸ்வரத்திலே. இதனால் தான் நடந்து சென்றார்கள். அதம் ஸ்பீக் என்று சொல்லுவது, ஆதம் பாலம் என்று சொல்லுவது. சகோதரர்களே, உலக வரைபடத்தை எழுதிய அவர் இதை பார்ப்பதற்கு வந்தார். இப்னு பத்தூதா இஸ்லாமிய வரலாற்று அறிஞர் இதை பார்ப்பதற்கு வந்தார். முழு முஸ்லிம்களும் அக்காலத்தில் ஏறி பார்ப்பார்கள். ஸ்ரீலங்காவுடைய பழைய பெயர் ஜஸ்ருல் யாகூத், முத்துக்களின் தீவு. சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தார். ஆனால் வரலாறுகள் மாற்றப்பட்டது, வரலாறுகள் மறைக்கப்பட்டது. உலகமே முஸ்லிம்களுடையதாக ஒரு காலத்தில் இருந்தது. உலகமே முஸ்லிம்களுடையதாக இருந்தது. முழு உலகத்துக்கும் சென்று முஸ்லிம்கள் செய்த வேலை இஸ்லாத்தை பரப்பினார்கள். சொத்துக்கோ செல்வத்துக்கோ பெண்களுக்கோ அடிமையாகி வாழ்க்கையை கொண்டு செல்லவில்லை. ஒவ்வொரு முஸ்லிம் வாலிபருடைய இரத்தத்திலும் இருந்தது, நான் மௌத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்துக்கு பின்னால் அனைத்துமே சென்றது, அனைத்துமே வந்தது. சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விடயம், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தியோப்பியாவுக்கு சென்று எத்தியோப்பியாவின் மன்னன் நஜாஷியோடு பேசினார்கள். நஜாஷி இஸ்லாத்தை தழுவிவிட்டார். எவ்வளவு பாரிய சேவை சகோதரர்களே, எவ்வளவு பாரிய சேவை. இன்று இஸ்லாத்தை பேசுவதற்கு ஆள் இல்லை, இஸ்லாத்தை பேசுவதற்கு ஆள் இல்லை, அனைத்தையும் பேசுவதற்கு ஆட்கள் இருக்கிறது. அரசியல்வாதிகளை மாற்ற வேண்டும், இஸ்லாத்தின் பேச்சாளிகளாக படித்தவர்கள் மாற வேண்டும், பேச வேண்டும் இஸ்லாத்தை. கருத்து வேறுபாட்டை அல்ல, குனூத்தை அல்ல, தராவீகை அல்ல. இது மடத்தனத்தின் உச்சகட்டம். இது நாம் தூள் தூளாக பிரிந்திருப்பதும், நாம் துண்டு துண்டாக பிரிந்திருப்பதும் மடத்தனத்தின் உச்சகட்டம். இது குனு தோது, ஓதாமல் விடு, பரவாயில்லை. நீ தராவி தொழு, தொழாமல் விடு, பரவாயில்லை. நீ பிரிந்து விடாதே. உனக்கு வேறு ஜும்மா, எனக்கு வேறு ஜும்மா. இந்த பிரிதலை சமூகத்திலே உருவாக்காது. எப்பொழுது பிரிந்தோமோ அன்றிலிருந்துதான் நம் தலை மீது நாசம் வந்தது. முஸ்லீம்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய விடவில்லை. சகோதரர்களே, நம்மை பிரித்தால் விரோதிக்கு அது சந்தர்ப்பமாக மாறும். நாம் இன்று தூள் தூளாக பிரிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஃபேமிலி,
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தவர் அடிமை. பிலாலை பார்த்த ஒரு தடவை அபூதர் இப்னு சௌதா கருப்பின் மகனே என்று கூப்பிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூதர் என்னை பார்த்து கருப்பின் மகனே என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை கூப்பிட்டார்கள், இங்கு வா. அபூதர், இன்னக அம்ரஉன் ஃபீகல் ஜாஹிலிய்யா, அபூதரே, இன்னும் உன்னிடம் ஜாஹிலியத் இருக்கிறது. ஒரு வார்த்தை கருப்பியின் மகனே என்று பேசியதற்கு சமூகத்தில் ஒருவனை கூட பிரிப்பதற்கு அனுமதி இல்லை. சகோதரர்களே, ஒத்துமையாக வாழும் காலமெல்லாம் நமக்கு வெற்றி இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் உயர்வோம். எப்பொழுது தூள் தூளாக பிரிவோமோ, மார்க்கத்தை காட்டி, இஸ்லாத்தை காட்டி, ஜும்ஆவை காட்டி எங்களை பிரித்து விட்டார்கள் என்று நாம் இந்த உலகத்தில் மேலோங்கி வாழ்ந்த சமூகம். எங்களை யாராலும் விழுத்தாட்ட முடியாமல் இருந்தது. ஆனால் இன்று சகோதரர்களே, தூள் தூளாக பிரிந்திருக்கிறோம். அரசியல் ரீதியாக பிரிந்திருக்கிறோம், மார்க்க ரீதியாக பிரிந்திருக்கிறோம். அனைத்தையும் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு. ஆகவே சகோதரர்களே, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு சென்று யமனை இஸ்லாமிய நகரமாக ஆக்கினார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தியோப்பியாவுக்கு சென்று எத்தியோப்பியாவை இஸ்லாமிய நகரமாக ஆக்கினார். 2 சஹாபாக்கள் வாழ்க்கையில் சகோதரர்களே சாதனை படைத்தவர்கள். ஒருவர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு 18 நாளைக்குள் 1000 மைலை இஸ்லாத்துக்கு எடுத்தார். யுத்தம் செய்தல்ல, பேசி 18 நாளைக்குள் 1000 மைல், ஸ்ரீலங்காவோட 2 மடங்கு இஸ்லாத்துக்குள் எடுத்தார். கொஞ்சம் சிந்தியுங்கள் சகோதரர், நம்முடைய கடமை. நமது முன்னோர்கள், நமது பெற்றோர்கள், நமது மூதாதையர்கள் 1000 பல்லாயிரமாக சாய்ந்த மருதுக்குள் இறங்கவில்லை. எந்த ஊருக்கு வரவில்லை. வந்தவர் ஒரு ஆள் 2 பேர். ஊரை மாற்றினார்களா இல்லையா? ஊரை மாற்றினார்களா இல்லையா? சகோதரர்களே, 100 ஆண்டுகளுக்கு முன் வரலாறை பெறட்டுங்கள். 200 ஆண்டுகளுக்கு முன் வரலாறை பெறட்டுங்கள். கல்முனையில் இருந்தது முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்தில். யார் மாற்றியது? மூதாதையர்கள் சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். நமக்கு தெரிய எத்தனை இடங்கள் பள்ளிவாசல்களாக மாற்றப்படவில்லையா? நமக்கு தெரிய. சகோதரர்களே, கல்முனை கோட்டை ஏன் அங்கு கட்டினார்? ஒரு அரசியல்வாதி சொன்னார், கல்முனை கோட்டை நான் ஏன் அங்கு கட்டினோம் தெரியுமா? அங்கு முஸ்லிம்கள் நடமாட வேண்டும், நீங்கள் நடமாட வேண்டும். சகோதரர்களே, காத்தாங்குடிக்கு வந்த முஸ்லிம்கள் யமனிலிருந்து வந்தார்கள். சிலர் வந்தார்கள். அவர்களுடைய முழு முயற்சியும் இருந்தது இஸ்லாமிய ஊராக இதை மாற்ற வேண்டும். மாற்றினார்களா இல்லையா? மூதாதையர்கள் மாற்றினார்கள். பின்னால் வந்த நாம் அரசியலும் பணமும் என்று இதற்கு பின்னால் ஆகிவிட்டோம். சாய்ந்த மருது வரை கொண்டு வந்தார்கள். மாளிகை காடு வரை எடுத்து சென்றார்கள். அதற்கு அப்பால் எடுத்து செல்வதற்கு நாம் இயலாமல் போய்விட்டோம். மாளிகை காட்டுக்கு அப்பால் இஸ்லாத்தை எடுத்து செல்வதற்கு நம்மால் முடியாது. இந்த காலத்தில் அந்த சிந்தனை மடுபட்டு விட்டது. யாருக்கு இஸ்லாத்தை நாம் பேசுவது? பாவம் இவர்கள். பாவம், மரணித்ததோடு நரகம் போய் விடுவார்கள். நம்முடைய கடமை சகோதரர்களே, இந்த ஊருக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த பெருமக்கள், நமது மூதாதையர்கள். இந்த ஊர் ஆரம்ப கால வரலாறை பெறட்டு நான் சொல்ல விரும்பவில்லை. நமது முன்னோர்கள், பெற்றோர்கள், நமது மூதாதையர்கள் இந்த ஊரை இஸ்லாமிய நகரமாக ஆக்கினார்கள். அதை தாண்டி ஒளிவில், அதை தாண்டி பாலமுனை, அட்டாளைச்சேனை, அக்கரை 10 வரை சென்றார்கள். அக்கரை 10 தாண்ட முடியவில்லை நம்மால். அக்கரை 10 தாண்ட முடியவில்லை நம்மால். சகோதரர்களே, 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் அக்கரை 10 தாண்டி உள்ள ஒரு ஊர் மக்களே வந்தார்கள் இஸ்லாத்தை தழுவி. ஒருவர் சொன்னார், நாம் தான் இஸ்லாத்துக்கு எடுக்கவில்லை. இஸ்லாத்துக்கு எடுத்தால் சாப்பாடு கொடுப்பது யாரு? இன்று
அக்கரைப்பட்டு முதல் பொத்துவில் வரை இஸ்லாமிய வாடையே கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நடந்த பிரயாணம், சென்ற பிரயாணம் இடையில் ஸ்தம்பித்தது, தடைப்பட்டது. இங்கு பாருங்கள், கல்முனையில் இருந்த இஸ்லாம் மருதமுனைக்கு சென்றது. இஸ்லாம் கல்முனைக்கும் மருதமுனைக்கும் இடையில் இஸ்லாமிய வாடை இல்லாமல் போனது. மருதமுனை தொடக்கம் காத்தாங்குடி வரைக்கும் குருக்கள் மடம், முஸ்லீம்கள் உலமாக்கள் இருந்த இடம், கபரும் இருக்கிறது, ஜியாரவும் இருக்கிறது. தற்கால முயற்சிகள் விடுபட்டது. சகோதரர்களே, யாரும் இதை பற்றி அலட்டிக் கொள்ளவில்லை, யாரும் இதை பற்றி பேசவில்லை. இஸ்லாம் வளர்ந்தால் தான் என்ன, விழுந்தால் தான் என்ன என்ற சிந்தனை பிறந்தது. ஒவ்வொருவருக்கும் துனியாதான், காசுதான் பெருசாக மாறியது. இஸ்லாம் அப்படியே தூங்கிவிட்டது. சகோதரர்களை, அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களிக்கிறான், وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ. உங்களால் இந்த முயற்சியை செய்ய முடியாவிட்டால் وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ, இன்னொரு கூட்டத்தை நாம் கொண்டு வருவோம், அவர்கள் இஸ்லாத்தை தழுவார்கள், இஸ்லாத்தை தழுவி இந்த உழைப்பை செய்வார்கள். அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆக பெரிய அமல் இந்த இஸ்லாத்தை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் இதற்கு முன் வர வேண்டும். ஒவ்வொரு வாலிபன் முன் வர வேண்டும். வயோதிபர், பெண்கள், எங்களுடைய கையில் 100 பேர், 1000 பேர், 2000 பேர், ஒவ்வொருடைய கையிலும் இஸ்லாத்தை தழுவ வேண்டும், இஸ்லாத்தை பேச வேண்டும். அதனுடைய அல்லாஹ்வை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், அலியே, لأن يهدي بك الله رجلا واحدا خير لك من حمر النعم. அலியே, ஒருவர் உன்னை கொண்டு நேர்வழி கிடைப்பது உனக்கு போதும். அலியே. சகோதரர்களே, சிந்தியுங்கள், வாலிபர்களே யோசியுங்கள், எவ்வாறு இஸ்லாத்தை பேசுவது. எத்தனையோ காபிர் நண்பர்கள் இருக்கிறார்கள், நமக்கு தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள், பௌத்த நண்பர்கள் இருக்கிறார்கள். பேசுங்கள், உள்ளத்தில் படும். இஸ்லாத்தை கொடுப்பது அல்லாஹ், நேர்வழியை கொடுப்பது அல்லாஹ். பேசுவது நம்முடைய கடமை, பேசுவது நம்முடைய கடமை. வாயே தெரியாத ஊமை பெண் எத்தனையோ பேரை இஸ்லாத்துக்குள் எடுத்திருக்கிறார் என்றால் நம்மால் முடியாதா? கவலையோடு சென்று பேசுங்கள், கதையுங்கள், அல்லாஹ் இஸ்லாத்துக்குள் கொண்டு வருவார். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சூராவின் கடைசியிலே சொல்கிறான், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. அணுவளவு அமல் செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணுவளவு கெடுதி செய்தாலும் அதையும் அவர் பார்ப்பார். எனவே பார்க்கும் இடம் ஆகிரம். ஆக உயர்ந்த அமல் இந்த இஸ்லாத்தை உலகத்தில் உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, எப்பொழுதோ ஒரு நாளைக்கு மௌத்தாகுவது உறுதி. மௌத்தாகுவதற்கு முன்னால் வீடு கட்டிவிட்டு மௌத்தானேன் என்பதை விட, கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்துவிட்டு மௌத்தானே என்பதை விட, பல்லாயிரம் ஏக்கர்களை வாங்கிவிட்டு மௌத்தானே என்பதை விட, ஒரு 5 பேரை இஸ்லாத்துக்கு எடுத்துவிட்டு நான் மௌத்தானேன் என்ற பெயரை எடுங்கள். சகோதரர்களே, அண்மையில் சம்மாந்துறையில் பால் வியாபாரி ஒரு மௌத்தா இருக்கிறார். அவர் பால் வித்து வித்து 4 ஊடு கட்டுவதற்கு, அந்த ஊடு யாருக்கு தெரியுமா? இஸ்லாத்தை தழுவிய 4 பேருக்கு தான் வீடு. இஸ்லாத்தை தழுவிய 4 பேருக்கு வீடு கட்டுவதற்கு 4 ஏக்கர் பூமி வாங்கி வைத்து விட்டு மௌத்தா இருக்கிறார். 10 லட்சம் பணம் வைத்து பள்ளிவாசலுக்கு கட்டுங்கள் அந்த இடத்திலே. இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு எந்த உயர்ந்த சிந்தனை அந்த மனிதனுடைய, பால் வியாபாரியுடைய. நாம் எல்லோரும் சகோதரர்களே உயர்ந்தவர்கள், நம்மால் முடியும். இதில் எத்தனையோ தகமை உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். இஸ்லாத்தை பேசுங்கள், இஸ்லாத்தை கதையுங்கள். ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் முடியும் என்றால் இஸ்லாத்துக்குள் எடுங்கள். கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். கட்டாய மதமாற்றம் அல்ல. பேசுங்கள், வந்தால் எடுங்கள். பேசும் பொழுதே வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை
சொன்னார்கள், துஃபைல் பின் அம்ர் தௌசியை பார்த்து, துஃபைல், காதிலே பஞ்சை வைத்துக் கொண்டு செல், இதனுடைய பேச்சும் உனது காதில் கேட்டுவிடக் கூடாது. துஃபைல் காதிலே பஞ்சு வைத்து செல்கிறார். தவாப் செய்து கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் இஸ்லாத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோசிக்கிறார் துஃபைல், பஞ்சை எடுத்து பேச்சை கேட்போம், விளங்குதா என்று முதலாவது பஞ்சை எடுத்ததுதான் துஃபைலுடைய காதில் விழுந்தது இஸ்லாம். துஃபைல் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறேன். காதில் விழுந்தால் போதும், சண்டை பிடிக்க தேவையில்லை. இஸ்லாம் ஒரு வெளிச்சம். இது சகோதரர்களே, துஃபைல் இஸ்லாத்தை தழுவினார். யமனை சேர்ந்தவர் துஃபைல், தௌசி கோத்திரத்தை சேர்ந்தவர் துஃபைல். இஸ்லாத்தை தழுவிய துஃபைல் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஊருக்கு போகிறேன், துஆ செய்யுங்கள், ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் இஸ்லாத்துக்கு எடுத்துக் கொண்டு வருகிறேன். போனவர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு 70 குடும்பங்களை இஸ்லாத்தோடு கொண்டு வந்தார். 70 குடும்பங்களை. சகோதரர்களே, முடியும், நம்மால் முயற்சி செய்து பாருங்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கவலையை நமக்கு நசீபாக்குவானாக. இந்த இஸ்லாத்துடைய சிந்தனையை நமக்கு தருவானாக. நம்முடைய மௌத்துக்கு முன்னால் இந்த பாரிய சேவையை செய்து முடிக்க தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், ஹிதாயத்தை பொதுவாக்குவாயாக, ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. முழு உலக மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் வர தௌஃபீக் செய்வாயாக. இந்த நாட்டுடைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இஸ்லாத்தை கொண்டே முடிவுற வைப்பாயாக. யாருக்கெல்லாம் இஸ்லாமிய தூது செல்ல வேண்டுமோ அவர்களை போய் அடைய தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.